வணக்கம். இன்றைக்கி நம்ம கணக்கம்பட்டி வந்திருக்கிறோம். இந்த கணக்கம்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2005 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் என் நண்பர்கள் சில பேர் இந்த சித்தர் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த கணக்கம்பட்டி சித்தரை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அவர்கிட்ட போனால் அவர் திட்டுவார், சில சமயம் அடிக்கூட செய்வார், ஆனால் அவர்கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அந்த சமயத்தில் சித்தர் வழிபாட்டில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நான் இருந்தேன். சரி, இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்ப நான் பணி நிமித்தம் பழனிக்கு போயிருந்தேன். நானும் என் நண்பரும் பழனிக்கு போயிருந்தோம். பழனி ஒர்க்கை முடிச்சுட்டு நான் திரும்பி வர்றப்ப நைட் ஒரு 8 மணி இருக்கும். அப்போ இந்த கணக்கம்பட்டி சித்தரை பற்றி நண்பர்கள் சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அவரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு நானும் நண்பரும் திருமணம் பண்ணிவிட்டு அந்த கணக்கம்பட்டியில் போய் விசாரித்தோம். அவர் இப்போ இங்கே இல்லை, உள்ள தோப்பில் இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த கணக்கம்பட்டி ஊர்லேருந்து தோப்பு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அந்த ரோடே அப்போதைக்கு ரொம்ப ஒரு சீராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் பைக்லேயே அந்த தோப்புக்கு போனோம். சுற்றிலும் வயல், நடுவில் ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அதில் கைத்து கட்டில ஐயா படுத்துருந்தாங்க. கீழே ஒரு 20 இல்லை 30 பேர் பக்தர்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நாங்களும் அங்கே அமைதியாக உட்காந்துருந்தோம். இப்படி நேரம் கடந்தது. மணி ஒரு 9 ஆச்சு. இதுக்கு மேற்பட்டு நம்ம திண்டுக்கல் வேற போகணுமே அப்படின்னு நாங்கள் எழுந்தோடனே சித்தர் அழைச்சார். அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. எங்களுக்கு நாங்களும் அமைதியாக பக்கத்தில் போனோம். ஒரு பயத்தோடு தான் போனோம். அவர் திட்டுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டனால அந்த பயம் மனசில் இருந்தது. ஆனால் அவர் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நாங்கள் திண்டுக்கல் சொன்னோம். சரி, போயிட்டு வான்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் சித்தர் எங்கள்கிட்ட பேசிட்டாருங்கிற சந்தோஷத்தோடையே நாங்கள் திரும்பி வந்தோம். அவரோட பக்தர்கள்லாம் கூட சித்தர் உங்கள்கிட்ட பேசுனது ஒரு பாக்கியம் அப்படின்ட்டு எங்கள்கிட்ட தகவல் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் திண்டுக்கல் வந்து சேர்ந்தோம். இது நடந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். திரும்பி நாங்கள் ஒரு பழனி ஊருக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. நாங்கள் பழனி ஊருக்கு முடிச்சுட்டு அப்போ அந்த சமயம் நாங்கள் மதியானமே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஒரு 3 மணி, மதியம் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தோப்புக்கு போனோம். தோப்பில் போனால் சித்தர் அங்கே இல்லை. அப்போ சொன்னாங்க, ஐயா அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வீட்டில் போய் ஐயாவை பார்க்கலான்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். அங்கே சித்தர் யாரோ ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தார். அதிக கூட்டம்லாம் இல்லை, இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்க. நாங்கள் ஓரமாக ஒதுங்கி நின்னோடனே என்ன அப்படின்னு கேட்டார். நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக ஓரம் பண்ணிட்டு இருந்தோம். போங்கடான்னு திட்டினார். அடுத்து கொஞ்சம் அவரை தரிசனம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஓரையில் அடிக்குவான்னு கொஞ்சம் ஐயா கோவப்பட்டாங்க. கோவப்படவும் நாங்கள் அப்புறம் அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டோம். இப்படி 2 விதமான சம்பவங்கள் எங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இடப்பட்ட காலத்தில் சித்தரோட புகழ் நிறைய பரவி ஏற்பட்ட பேர் அவரை பார்க்க வர ஆரம்பித்தாங்க. திரையுலக பிரபலங்கள் இந்த சூர்யா, கார்த்திக்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறதா சொல்லுவாங்க. சூர்யா அவருக்காக ஒரு கார் கூட வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க. ஒரு நடிகர்கள் வர்றதுனால ஒரு சித்தருக்கு பெருமை நான் சொல்ல வரல, இருந்தாலும் அவங்களும் கேள்விப்பட்டு வராங்களேங்கிற ஒரு தகவலுக்கு தான் நான் இங்கே சொல்ல வரேன். நான் இப்படி அவர் புகழ் பரவி ஏற்பட்ட பேர் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐயா ஒரு சொற்பொழிவோ போதனைகளோ ஆற்றியதா தெரியல. எல்லாத்தையும் கொஞ்சம் திட்டுறது, வைக்கிறது, இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. இந்த கணக்கம்பட்டி சித்தரோட வரலாறு என்னென்னு கிளியராகவே சொல்ல முடியல. ஆனால் ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆனால் கேள்விப்பட்டல பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா, அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கிறப்ப இடுமன் மலை பகுதியில் அவர் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு சில எதிரிகளெல்லாம் அவர் தாக்கப்பட்டு அங்கே அவர் உயிரிழந்திருக்கிறாரு. உயிரிழந்தவரை பழனி ஜிஹெச் கொண்டு போய் அங்கே மார்ச்சுவரியில் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு மார்ச்சுவரியில் வச்சுருக்க பார்த்தோம்னா திடீர்னு அவர் அங்கேருந்து உயிர் பெற்று எழுந்து அவர் நடமாட ஆரம்பிச்சிட்டதா ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். பல சக்திகள் கிடைச்சி அவர் மூலம் ஏற்பட்ட பேருக்கு பல அனுபவம்லாம் கிடைக்குது. பேச முடியாத ஒரு குழந்தைய அவர் பேச வைக்கிறாரு. தொழில் நொடிச்சு போன ஒருத்தருக்கு அவரை வணங்கினதுக்கப்புறம் அவருக்கு தொழில் நல்லபடியாக நடந்திருக்கு. இந்த மாதிரி சம்பவம்லாம் கேள்விப்பட்டு ஏற்பட்ட பேர் திரண்டு வராங்க. இந்தபடியே பக்தர்கள் கூட்டம் பெருகவும் அவர் மூலம் பக்தர்களுக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவங்கள், வளர்ச்சிகள் இப்படிலாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஏற்பட்ட பக்தர்களை சம்பாதித்த கணக்கம்பட்டி சித்தர் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் தன் பூத உடலில் நீத்துடுறாரு. நீத்த பின் அவரோட உடலை வந்து நாங்கள் ஒரு தோப்பில் பார்த்தோம் இல்லையா, அந்த தோப்புலேயே அவரை ஜீவ சமாதி வச்சு அங்கே சமாதி அவருக்கு எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ அந்த சமாதி தான் ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இப்போ மாறி இருக்கு. இப்படி கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச பின்னு நானும் அதை பற்றி பெருசாக நினைக்கல. சரி, அவர் ஒரு சித்தராக இருந்தார், ஏற்பட்ட பேர் வந்தாங்க, அவர் மறைஞ்சிட்டாரு, என்னென்ன அவ்வளோதான் அப்படின்னு நானும் அதை பற்றி கண்டுக்காம விட்டேன்.
ஆனால் என் நண்பர்கள்லாம் அடிக்கடி அங்கே கணக்கம்பட்டி போயிட்டு வர்றதை ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. சரி, அவங்க நம்பிக்கையாக போகிறாங்க வராங்க அப்படின்னு நானும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. இந்த மாதிரி சூழலில் என் உறவினர் அவர் கணக்கம்பட்டி சித்தரோட பக்தராக கடந்த ஒரு 4 வருஷமாக இருக்கிறாரு. அவர் இந்த கணக்கம்பட்டிக்கு போகணும் வான்னு சொல்லி அழைச்சாரு. சரி, இது நம்ம இது வரைக்கும் போனது இல்லையே, சரி போய் பார்ப்போம், ரொம்ப நாள் வச்சே போய் பார்ப்போன்ட்டு அவர் கூட காரில் என் குடும்பத்தோடு இப்போ சமீபத்தில் போயிருந்தோம். அப்போ அங்கே போகிறப்ப தான் தெரிஞ்சது, நான் நினச்சதை விட படு வேகமாக இந்த கணக்கம்பட்டி சித்தர் புகழ் பரவி இருக்கு. அவர் உயிரோடு அந்த இப்போ ஏற்பட்ட பக்தர்கள் கூட்டம் இந்த சமாதிக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அது ஒரு அபரீத வளர்ச்சி எடுத்துக்கிறதையும் நான் இங்கே பார்த்தேன். ஐயா இருந்ததை விட அவர் உடலை நீத்த பின் ஏராளமான பக்தர்கள் இங்கே வர்றதை கவனிக்க முடியுது. இந்த அருகே உள்ள பழனி ஒரு மிக பிரசித்தமான ஒரு ஸ்தலம். பல்வேறு பகுதியில் இருந்த மக்கள் இங்கே வர்றப்ப தரிசனம் பண்ண வர்றப்ப அப்படியே அவங்க இங்கேயே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இது ஒரு வயல்வெளி பகுதியினால் காரோ பஸ்ஸோ நிற்கிறதுக்கு சரியான வசதி இருக்குது. காலையில் 7 மணிக்கு இந்த ஜீவசமாதி திறந்துடுறாங்க. நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் இந்த ஜீவசமாதி பொதுமக்கள் தரிசனத்துக்காக திறந்துருக்கு. இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், காலையிலையும் மதியானமும் இங்கே அன்னதானம் நடக்குது. நிறைய பேர் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க. மேலும் அன்னதானத்தில் பங்கெடுக்க விரும்புகிறவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அங்கேயே இப்போ பக்கத்துலேயே அரிசி மூடையெல்லாம் கூட விற்கிறாங்க. 5 கிலோலேருந்து 26 கிலோ வரைக்கும் இந்த அரிசி மூடைகள் பையில் இருக்குது. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களே இந்த அரிசி மூடையை கொண்டு வந்து இங்கே போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே நண்பகல் ஒரு 12 மணிக்கு இந்த விசேஷ பூஜை இருக்குது. அந்த பூஜை நாங்கள் பார்த்தோம். அந்த பூஜை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நேர்த்தியாக அமைதியாக பண்ணுறாங்க. ஒரு கொம்பும் சங்கும் ஊதி ஐயாவுக்கு அந்த பூஜையை நடத்துகிறாங்க. அந்த ஜீவசமாதி நல்ல விதமாக பராமரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வர்றதையும் நம்ம கவனிக்கிறோம். கண்டிப்பாக ஒரு டிவைன் வைப் அங்கே இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த கணக்கம்பட்டி ஒரு சின்ன குக்கிராமம். எந்த ஒரு பெரிய வசதியும் இந்த ஊரில் கிடையாது, சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஒரு குக்கிராமத்தில் ஐயாவோட ஜீவசமாதி அமையப்பட்டு ஐயா அந்த இடத்துல பல சித்து வேலைகள்லாம் செய்து இன்றைக்கு ஏராளமான பக்தர்கள் அவர் வரவழைச்சிட்டு இருக்காருங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இவர் திருமல்ராஜ், இவர் வெத்தலண்டு பகுதியை சேர்ந்தவர். தொடர்ந்து இந்த கணக்கம்பட்டிக்கு வருகை தரும் அவரோட தீவிர பக்தர்கள் ஒருவர். இவர் முறை இங்கே வரப்போ மிக சிரமப்பட்டு பஸ்ஸில் தான் வந்திருக்கிறாரு. அப்போ இவருக்கு கைகாலெலாம் சரியான வழியாக இருந்திருக்கு. அந்த வழியால் இவர் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இங்கே வந்து இவர் தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு பல்வேறு நல்ல செயல்கள் நடந்திருக்கு. அந்த வழியெல்லாம் அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு, மறைஞ்சிருச்சு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சபரிமலைக்கே கூட ஏறிட்டு வந்ததா ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னார். அப்புறம் தொடர்ந்து வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுறத இவர் பகிர்ந்துக்கிட்டார். இந்த அன்னதான சேவையிலையும் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதையும் சொன்னார். முதல் முறை தான் பஸ்ஸில் சிரமப்பட்டு வந்தேன், அவர் பார்த்ததுக்கப்புறம் நான் காரில் தான் வந்துட்டு போகிறேங்கிற தகவலில் அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னதை நம்ம கேட்க முடிஞ்சது. ஒரு ஆன்மீக சக்தி தன்னை 2 விதமாகவும் வெளிப்படுத்திக்கும். மிகுந்த ஒரு ஆடம்பரமாகவும் வெளிப்படுத்திக்கும், மிக அமைதியாகவும் எளிமையாகவும் தன்னை வெளிப்படுத்திக்கும். கண்ணப்ப நாயனார் பற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் மிக எளிமையானது அது. அந்த கண்ணப்ப நாயனார் போலவே கணக்கம்பட்டி சித்தரும் மிக ஒரு எளிமையான ஒரு சித்தர். அவர் எந்த ஒரு விஷயம் மனசுக்கு நம்பிக்கையும் அமைதியும் ஒரு தெளிவையும் கொடுக்குதோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான் நான் சொல்லுவேன். இப்படி ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து ஒரு அமைதியும் தெளிவும் நம்பிக்கையும் பெற்று செல்வதை பார்த்தால் இது கண்டிப்பாக ஒரு சரியான இடம்தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை கணக்கம்பட்டி வந்து ஐயாவோட சமாதியை வழிபட்டு செல்லுங்கள். இது வர்றது ரொம்ப ஈஸி தான். பழனிலேருந்து கணக்கம்பட்டி ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு கூட பஸ் இருக்குது. கணக்கம்பட்டியில் இறங்கினீங்கன்னா சேராட்டம் நிறைய ஜீவசமாதிக்கு வருது. நீங்கள் காரில் வர்றதா இருந்தால் மேப்போட்டே வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.